இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவருடைய அன்பு அது அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. உலகத்தில் உள்ளவர்கள் அல்லது உலகத்தில் உள்ள அன்புகளைப் போல அல்ல. அநாதி சிநேகம், அதை விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஆண்டவர் இன்று நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். அதனால்தான் கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினதற்கு வேதத்திலே பல இடங்களில் அதை பார்க்க முடியும். யோவான் 11 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பெத்தானியா என்கிற ஊருக்கு போகும் பொழுதெல்லாம் இயேசு லாசரு, மார்த்தாள், மரியாள் என்கிற வீட்டில் தங்குவார். இந்த லாசரு வியாதிப்பட்டு மரித்து விடுகிறான். இயேசுவுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. இயேசு எந்தவித பதிலும் சொல்லவில்லை. 4 நாள் கழித்து அங்கு வருகிறார். அந்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிவிட்டது. இயேசு அங்கு போகிறார், கல்லறைக்கு போகிறார். அந்த 2 சகோதரிகள் அழுகிறதை பார்த்து வேதம் சொல்கிறது, இயேசுவும் கண்ணீர் விட்டார். அழுகிறவர்களோடு கூட அழுங்கள், சந்தோஷப்படுகளோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே பாருங்கள், இயேசு அந்த இடத்தில் அழுகிறார். அவ்வளவாய் அவரும் உடைக்கப்படுகிறார். அடுத்த வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவெல்லாம் பார்க்கிற இந்த சகோதரனை இயேசு எவ்வளவாய் சிநேகித்தார். பாருங்கள், அங்கு ஆண்டவர் அவனை நேசித்தது அங்கு அந்த இடத்திலே மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு அழுகிறதோடு அழுதுவிட்டு போகவில்லை, மாறாக அந்த அழுகையை, கண்ணீரை துடைப்பதற்கான வழியை உண்டாக்குகிறார். அந்த லாசருவை உயிரோடு எழுப்பி அழுது கொண்டிருக்கிற சகோதரருடைய கண்ணீர் துடைக்கும்படியாய் கர்த்தர் அங்கு கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இயேசுவும் சந்தோஷப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் எப்படி பேசுகிறோம்? ஏதோ காரியம் ஆவதற்காக அல்லது ஏதோ டைம் கேட்டபடியாக இல்லை. அநாதி சிநேகம் அந்த அன்பு கல்லான மனதை கூட உடைத்துவிடும், கரை செய்துவிடும். ஒரு குறிப்பிட்ட சிறைச்சாலையிலே ஒரு பெண் கைதி மிகவும் முரட்டுத்தனமான தன்மையுடைய குணம் நிறைந்த அநேக குற்றங்களை புரிந்த கைதியை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணை வேறொரு சிறைக்கு மாற்ற வேண்டும். ஆனால் கிட்ட யாரும் நெருங்க முடியவில்லை. எந்த பெண் போலீஸும் நெருங்க முடியவில்லை. அடுத்து அங்க இருக்கிற ஒரு சகோதரி, நான் போய் அவளிடம் பேசி அவர் சம்மதம் வாங்கி நான் அழைத்து வந்து விடுகிறேன். எல்லாரும் சிரித்தார்கள். பெரிய பெரிய அதிகாரிகளாம் பார்த்து பேசிட்டாங்க. அவன் அடங்கவே இல்லை. நீ போய் அடைக்கிற போறியா? இந்த சகோதரி போனா. இந்த சகோதரி போய் கொஞ்ச நேரத்திலே கூட்டி கொண்டு வந்து விட்டால் அமைதி அவள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறாள். வண்டியில் ஏறுன்னு சொன்னால் ஏறுகிறாள். ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒன்றுமே புரியவில்லை. நீ என்ன செய்தான்னு சொல்லும் பொழுது அவள் சொல்ல, நான் இயேசுவை நேசிக்கிறவள். நான் அவளிடம் போய் அவளை தட்டி கொடுத்து எப்படி இருக்கிறான்னு அன்பா விசாரிச்சேன். அன்பா பேசணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு நான் சொல்லல. அவளை விசாரிச்சு எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறியா, என்ன எப்படி போகுது, என்ன எதிரி சில காரியங்களை அன்பாய் பேசினேன். அந்த அன்பு அவளுடைய உள்ளத்தை மாற்றினது. அந்த அன்பு அவளுடைய முரட்டாட்டத்தை மாற்றினது. அந்த அன்பு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வைத்தது. ஆச்சரியப்பட்டார்கள். இது என்னால் உண்டானதில்ல, இயேசுவின் அன்பு எனக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு தான் என்னிடத்திலிருந்து வெளியே வருகிறபடியினாலே காயப்பட்டவர்கள் காயம் கட்டுகிறது. கரடான முரட்டு இருதயங்களுடைய உள்ளத்தை உடைத்து கர்த்தர் பக்கம் திருப்புகிறது. எல்லாவற்றையும் செய்ய பலனை கொடுக்கிறேன்னு சொல்லி கடந்து போனார்களாம். யோசித்து பாருங்க, எத்தனை உண்மை. நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்க, இன்னும் நிரப்ப நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். இந்த அநாதி சிநேகம் மாறாமல் நம்மோடு கூட இருக்கும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனை, அன்பற்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு பெருகிவிட்டது, விஞ்ஞானம் என்னை தொட்டு விட்டது. ஆனாலும் அன்புக்காக ஏங்குகிற உள்ளங்கள், குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு கட்டமைப்பை இழந்து சிதறி போய் கிடைக்கிற அந்த நாட்களிலே அன்புக்காக ஏங்குகிற பெரியவர்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இன்னும் ஏராளமான ஜனங்கள் இந்த நாள் நம்முடைய அன்பை ஊற்றுங்க. நம்முடைய மாறாத அன்பினால் நிரப்பப்படட்டும் அப்பா. உலகத்தை நம்பி ஏமாந்தது போதும், உங்களுடைய அன்பை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்க. கண்ணீர் துடைக்கப்படட்டும், தைரியத்தை கொடுங்க. நீர் அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறீர் என்பதை காண்பித்தருளுங்க. நாள் முழுவதும் அன்பு ஊற்றப்பட்டு அன்பினால் நிரம்பி எல்லா பாரங்களையும் லகுவாய் மாற்றி சந்தோஷப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம், துதி கனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அநாதி சிநேகத்தில் நம்முடைய சிநேகிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
காருண்யத்தினால் நம்மை இழுத்துக் கொள்வார். சந்தோஷமாய் முன்னேறி செல்லுவோம். இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.